ஆஸ் யூசுவல் இன்னைக்குமே ஸ்டோரி ஒன்றும் பெருசா இல்ல. விஜய் இன்னுமே கோவத்துல தான் இருக்கிறாரு. அது கோவம்ன்றத விட கூட ஒரு வித எரிச்சல்ல இருக்கிறார். போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கழட்டிற சொல்றாரு. காவேரி எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி பாக்குறாங்க கழட்டாம இருக்கிறதுக்கு. பட் விஜய் எதுக்குமே ஒத்துவல, கலட்ட சொல்றாரு. கடைசியா வந்து நைட்ல விட்டுனால நைட்டுக்கே கலட்டிடுறோன்னு நைட் நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் கேட்டுருக்கான். வீட்டுல போயிட்டு நல்லா பொய்யா சொல்றாங்க. அதை பார்த்து விஜய் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு, சந்தோஷப்பட்டாரு. அப்படி பாராட்டினாரு, இப்படி பாராட்டினாரு, ரொம்ப பொய்யா சொல்றாரு. ஆனா கங்கா மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க, விஜய் நல்லா எகிரி இருக்கிறாரு, இங்க வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. அதை கேட்டுடுறாங்க. காவேரி ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. வீட்டை யாட்டி சொல்ல வேணான்றாங்க. ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ்ல எல்லாரும் இதை பத்தியே கதைக்கிறாங்க. விஜய்க்கு செம்ம கடுப்பாகுது. விஜய் காவேரி கிட்ட சொல்றாரு, யாருமே இதை பத்தி ஆபீஸ்ல கதைக்காம பாத்துக்க, கதைச்சாங்கன்னா நீ செத்த அப்படின்றாரு. காவேரி ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவர் மௌன விரதத்துல இருக்கிறாரு. இந்த விளம்பரம் சக்சஸ் ஆகணும்னு நான் விரதம் வேண்டுதல் வச்சிருக்கிறேன். சோ நீங்களே இதை பத்தி யாரும் அவர்கிட்ட கதைக்காங்க, எல்லாரும் நிறைவேறணும் தானேன்றாங்க. எல்லாரும் ஸ்டாஃப்ஸுமே ஓகே நாங்க கதைக்காம இருக்கிறோம். எனக்கு என்னமோ இன்னைக்கு எல்லாத்தையும் பாக்குற நேரம் ஒரு லாஜிக் இல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ரியாலிட்டி இல்லாம ஸ்டோரி மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. டிரெக்டர் வந்து அசிஸ்டன்ட் மார்க் கையில கொடுத்துட்டு டிரெக்டர் வேற சீரியல்ல பிஸி ஆயிட்டாரு போல இருக்கு. பாப்போம் நெக்ஸ்ட் வீக் சரி இந்த ட்ராக் எல்லாம் விட்டு நியூ ஒரு ஹை வால்டேஜ் ட்ராக்ல வராங்களான்னு பொறுத்திருந்து பாப்போம். தேங்க்யூ.